ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் குடல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா கவுச்சி ஸ்மெல் சுத்தமாக வராது. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். குடல் குழம்புக்கு எப்போதுமே நம்ம சேர்க்குற இஞ்சி பூண்டு அளவை விட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் வீட்டில் அரைச்ச மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. கறி மசாலா தூள் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்க்கறதுனால நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறேன். அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. குழம்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலாவில் 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன், அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆயிலில் மிளகாய்த்தூள் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற குடலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். குடல் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குடல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். குடல் கறி குக்கரில் செஞ்சோம்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதே நம்ம நார்மல் பேனில் செஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நான் 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன்.
குடல் குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான்வெஜ்ஜில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண பிடிக்காதுன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. குடல் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை குழம்புல சேர்த்துக்கலாம். 2 கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். வெஜிடபிள் சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். 10 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் சூப்பராக குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.